வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லி நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. அதே சமயத்தில் இடையில ஒரு எல்லோ ஜோன் மிடில் ஒன்று போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக்காகி மார்க்கெட் வந்து இந்த ஸ்ட்ராங் ஜோனான்னு சொல்லியிருந்தோம். இந்த ஜோன் சொல்லியிருந்தோம், அதாவது 24,100க்கும் 24,164க்கு இடையில் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு. இந்த இடத்த பிரேக் பண்ணாது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் சைட்வேஸ் மாரி ஆகிடும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண முடிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 23,854 வரைக்கும் இறங்க வாய்ப்புன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் 874 இன்னும் 20 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் தான் திரும்பிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி அழகாக மார்க்கெட். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப்சைடு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் தான் மார்க்கெட்டில் புல்லிஷ் சொல்லியிருந்தோம். ஆனால் மேலே பிரேக் பண்ண முடியல. அதுக்காக நல்ல ஒரு ஃபால். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டி பார்த்தா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட்லேருந்து புல்லிஷாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ் போக வாய்ப்பு. அந்த 53,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொன்னபடி பிரேக் நடந்துச்சு. ஆனால் ரீடெஸ்ட் பண்ணுறப்ப வரல. மார்க்கெட் வந்து அடுத்தது ஃபால். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்துடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தாலே மார்க்கெட் புல்லிஸ் போக வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் இந்த ரேஞ்சை தாண்டவே இல்லை. நேற்றோட ரேஞ்சை மார்க்கெட் தாண்ட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ரெண்டாவது சப்போர்ட்டுக்கு மார்க்கெட் போயிட்டு இந்த ரேஞ்சிலே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தால் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பற்றில் பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேலே போய் ஒரு கேப் அப்பை கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா இந்த கேப் அப்புக்கு ரீடெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணி க்ளோசிங் கீழே தான் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா இந்த செட்டப் வந்து வீக்கு. ரெண்டாக இந்த செட்டப் கீழே இந்த டே லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபாலுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஹையை பிரேக் பண்ணால் பெரிய புல்லிஸ் வந்துருக்கும். இப்போ ஃபால் ஆகி இந்த கேப் ஃபில்லிங், இப்போ இடையில ஒரு கேப் இருக்குது, இந்த கேப் ஃபில்லிங்கும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டே கேண்ட் செட்டப்லேயே இருக்குது. ஸோ டே கேண்ட் செட்டப் படி பார்த்தோம்னா இந்த கேண்டோட லோ, அதாவது நம்ம டபுள் பாட்டம் ஒரு ஏரியா சொல்லியிருந்தோம்ல, கரெக்டாக இந்த கேண்டு சொல்லியிருந்தோம். அதாவது 23,893 டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டபுள் பாட்டத்தை இந்த இடம் ஃபேக்காக எடுத்துக்கலாம். இப்போ பிரேக் பண்ணது ரீடெஸ்ட்டோடு எடுத்துக்கலாம். அதுக்கான செட்டப்பில் தான் டே கேண்டில் செட்டப் இருக்குது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,037, அதுக்கடுத்து 24,125, அடுத்து 24,354. சப்போர்ட் எடுத்துகிட்டோம்னா 23,873, 23,780, 23,570. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து செகண்ட் சப்போர்ட், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்படி தான் நம்ம கணிக்க முடியாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தொட்டால் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்லாம் இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் ஒரு வேளை இந்த ரேஞ்சிலேருந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டானா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி இந்த ஹை வரைக்கும் பொறுத்த வாய்ப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓப்பன் ப்ளஸ் எந்த பக்கம் டைரெக்ஷன், அதாவது செகண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கிறனால ஓப்பனும் இந்த இடம்லாம் கொஞ்சம் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில வந்து ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் மார்க்கெட்டே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதுபோல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட் ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த டே கேண்டில் இந்த லோவை பிரேக் பண்ணால் 51,774 பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த கேப் ஃபில்லிங் நடக்க வாய்ப்பு உண்டு. 51,262 வரைக்கும் இறங்கிறது 500 பாயிண்ட்ஸ் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நிஃப்டி தான் வீக்கு. அப்படி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் மேலே போக வாய்ப்பு. அடுத்தது நிஃப்டியில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இதான் நமக்கு பாட்டமாக இருக்கும். இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்டில். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 52,117,
செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 52,442, அதுக்கு அடுத்தது 52,760. சரி ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,782 இன்றைக்கி போனோம் லோ, அதுக்கடுத்து 51,495, அடுத்து 51,043. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன மாதிரி நகர்வு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மறுபடியும் புல்லிஷ் தான் சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஷ் இருக்க வாய்ப்பு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் வீக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஒரு வேளை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்கு போய்ட்டு திருப்பி ஃபால் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிடுச்சுனாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பி இந்த ரேஞ்சு மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதையும் பிரேக் பண்ணால் நம்ம 51,000ங்கிறது தான் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஃபோன் தான் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன். இப்போ பார்த்தோம்னா இந்த 51,500 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் 51,043 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட் நம்ம ரொம்ப நாளாக போட்டுருப்போம், அந்த 51,043. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணுறதுல வாய்ப்பு தான் அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் அந்த மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு அதிகம். இப்போ அடுத்த டைம் வந்து இந்த 52,760 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடம் தான் நம்மளுக்கு அந்த ட்ரிபிள் டாப்பாக வச்சுருந்தோம், ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அது 52,550ங்கிறது ஸ்ட்ராங் இடமா இருந்துச்சு. இன்றைக்கி இது பிரேக் பண்ணிட்டாங்க. நிஃப்டி நல்லா நல்லா ஃபால் ஆனிச்சு. அதனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ரெக்கவர் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது, நேற்று ஒரு தகவல் தப்பாக கொடுத்துட்டோம். என்னென்னா பேங்க் நிஃப்டி வந்து 30 லாட் சைஸ் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாட் சைஸ் மாற்றுறாங்க, அது இப்போ இல்லை, இந்த இயர்லி முடிஞ்ச பிறகு தான் அது மாற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம தப்பான தகவலாக கொடுத்துட்டோம். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.